நாங்க பக்கத்து ஊரு, நாங்க கோயிலுக்கு வந்தோம். அங்க இருந்த ஆனைக்கு திடீர்னு மதம் பிடிச்சு எங்களை எல்லாம் துரத்த ஆரம்பிச்சிருச்சு. பயந்து ஓடுனா எங்களை 2 பேரை மட்டும் துரத்திக்கிட்டே வந்தது. நல்ல வேளை எங்க உயிரை காப்பாத்தினீங்கம்மா. அது மட்டும் இல்லைங்க, இந்த குழந்தைகளை எல்லாம் எப்படி காப்பாத்துவேணும்னு ரொம்ப பயந்துட்டேங்க. வாங்க. பார்வதி அம்மா, குழந்தைங்க உயிருக்கு ஆபத்து வந்துட்டதுன்னு தெரிஞ்சது உங்க உயிரை கூட பொருட்படுத்தாம இவங்க எல்லார் உயிரையும் காப்பாத்திட்டீங்க. அம்மா, இதுக்காக உங்களுக்கு எந்த வகையில நன்றி சொல்றதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையம்மா. அம்மா, உங்களை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியலம்மா. ஆமா பார்வதி, நீ பெத்தவங்களுக்கு மட்டும் பிள்ளைகளை காப்பாத்தி கொடுக்கல, இந்த பள்ளிக்கூடத்துக்கே பெருமையை தேடி கொடுத்துட்ட. இப்படி எல்லாம் என்ன புகழ்ந்து பேசாதீங்க. என்ன நம்பி இத்தனை குழந்தைங்களை ஒப்படைச்சிருக்கீங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டியது என் கடமை. அதைத்தான் நான் செஞ்சேன். முருகா, வெற்றி பாதைக்கு விளக்கேற்றி வச்ச தெய்வமே, உன் தயவால என் மகன் 5வது பாஸ் பண்ணிட்டான். இதே போல ஒவ்வொரு வருஷமும் அவனுக்கு வெற்றியை கொடுத்து இந்த ஏழை தாயினுடைய ஆசையை நீதான் நிறைவேற்றி வைக்கணும். முருகா, நம்ம குல தெய்வத்தை நல்லா கும்பிட்டுக்கப்பா. என் பிள்ளைக்கு காலேஜில இடம் கிடைக்கணும், அவன் படிச்சு பெரிய பட்டதாரி ஆகணும். அதுக்கு நீதாப்பா வழி செய்யணும். சண்முகா, அம்மா சொன்னதெல்லாம் கேட்டியா? அவனுடைய ஆசைய நீதாப்பா நிறைவேற்றி வைக்கணும். கதிரேசா, நம்ம சொல்ல வேண்டியதை அவன்கிட்ட சொல்லியாச்சு. இனி அவன் பாத்துக்குவா. நீ வாப்பா போலாம். வெரி குட், நல்ல மார்க்ஸ் தான். இருந்தாலும் இப்ப காலேஜ்ல இடம் இல்லையே. இப்படி சொன்னா எப்படிங்க? உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் ஐயா, எப்படியாவது என் பிள்ளைய உங்க காலேஜ்ல சேர்த்துக்குங்க ஐயா. அம்மா, ஒரு நல்ல மாணவனுக்கு இடம் கொடுக்க முடியலையேன்னு எனக்கு வருத்தமா இருக்கு. ஆனா நான் என்ன செய்யலாம்? எஸ், பிரின்சிபால் ஸ்பீக்கிங். ஆஹா, சரி சரி, சால் ரைட். இதை முன்னாடியே சொல்றதுக்கு ரொம்ப நன்றி. அம்மா, உங்க மகன் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. என்னையா சொல்றீங்க? ஒரு பையன் இந்த காலேஜுக்கு அப்ளிகேஷன் போட்டிருந்தான். அவனுக்காக ஒரு சீட் ஒதுக்கி வச்சிருந்தேன். அவனுக்கு வேற ஒரு காலேஜ்ல இடம் கிடைச்சிருக்குன்னு இப்பதான் போன் பண்ணான். அந்த சீட்டை உங்க மகனுக்கு கொடுக்கறேம்மா. உங்க உதவியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம் ஐயா. வாயா கிருஷ்ணா, வா வா. என்னப்பா ஆளை பார்க்காத எப்படிப்பா பேரை சொல்ற? பெரிய பின்னணி பாடக நீ. குரலை கேட்ட உடனே பேரை சொல்றதுக்கு கொத்தவாள் சாவடிக்கிறாக்கி லொக்கு லொக்குன்னு இருமிட்டு வருது. நீ ஒருத்தன் தானேயா? சரிப்பா, அடியா இல்லையா நீ? யோ, வெயிட்டிங்ல நிக்கிதியா வண்டி? 2 பேர் உள்ள போயிருக்காங்க, வரமாட்டா போ. காலையாதல உண்டாந்து கேட்டேன் பாரு, என்ன ஜோட்டல் அடிக்கணும்ப்பா. போட்டு வராதடிக்கு இதெல்லாம் சொல்லு. வாங்கம்மா. எங்க வராமையே போயிடுவீங்களோன்னு பயந்துட்டேன். என்ன மன்னிச்சுக்கப்பா, என் பிள்ளைய காலேஜ்ல சேர்க்கிற அவசரத்துல உனக்கு காசு கொடுக்காம போயிட்டேன். அம்மா, அவர் நமக்கா ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காரு. ஏதாவது சேர்த்து போட்டு கொடுங்கம்மா. சேர்த்து ஒண்ணு கொடுக்க வேண்டாங்க, சேர வேண்டியது கொடுத்தா போதும். ஆமா, போன விஷயம் என்னாச்சு? என் பிள்ளைக்கு இடம் கிடைச்சிருச்சுப்பா. காலேஜியா? பலே பலே, நானும் பாத்துருக்கேங்க. எத்தனையோ பேர் பிளைமவுத் கார்லயே வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாம் இடம் கிடைச்சது இல்ல. ஏன் ரிச்சான ஏறின அத்தனை பேருக்குமே கிடைச்சிருக்குதுங்க. அவ்வளவு பெரிய ராசி இதுக்கு. அப்போ இந்த காலேஜ்ல சேர்ந்தவங்க எல்லாம் உங்க ரிக்ஷால வந்தவங்க தானே? ஆஹா தம்பி, நீ பெரிய ஆளுப்பா. நான் எத்தனையோ பேரை மடக்கி இருக்கிறேன், ஆனா இன்னைக்கு நீ என்ன மடக்கிட்ட. அவன் வேடிக்கையா சொன்னான், நீ வித்தியாசமா நினைக்காத. நானும் வேடிக்கைக்காகத்தான் சொன்னேன். என்ன இருந்தாலும் அம்மா பிள்ளைய விட்டு கொடுத்து பேசுவீங்களா? தம்பி, எத்தனையோ பேர் வாயை கட்டி வயிற்ற கட்டி தம் பிள்ளைகளை கொண்டு போய் காலேஜ்ல சேர்க்கறாங்க. அவங்க பார்வை என்னடான்னா புத்தகத்துல இருக்கிறது இல்ல, பஸ் ஸ்டாப்ல தான் இருக்குது. நீ எல்லாம் அந்த மாதிரி இருக்காதப்பா, புத்தகத்துல மாத்திரம் பார்வை இருக்கட்டும். சரி சரி, வண்டியில இருங்க, வீட்டுல கொண்டு போய் விட்டு போறேன். வேண்டாப்பா, நாங்க நடந்தே போயிடுறோம். சரி, நான் வரேன். அம்மா, எந்த நல்ல காரியத்தை நீங்க புறப்படனாலும் இந்த ரிக்ஷா ராமு நினைச்சுங்க. ரிக்ஷா உங்க வீட்டு வாசல்ல ரெடியா காத்துக்கிட்டு நிக்கான். தயங்காம சொல்லுங்க, என்ன வேணும்? பையனுக்கு காலேஜில் இடம் கிடைச்சிருச்சுங்க, அதுக்கு பணம் கட்டணும். 300 ரூபாய் கொடுத்தீங்கன்னா. பார்வதிமா, அன்னைக்கு என் பையன் உயிரையே காப்பாத்தின உங்களுக்கு எவ்வளவு கொடுத்தாலும் தகு. இப்போ 300 ரூபாய் போதுமா? இல்ல போதுங்க ஐயா. இந்தாங்க. ஐயா, நீங்க இந்த பணத்தை இனாமா கொடுக்கறதா இருந்தா நான் வாங்கிக்க மாட்டேன். உங்க ரைஸ் மில்ல வேலை இருக்கிறதா கேள்விப்பட்டேன், அதை எனக்கு கொடுங்க. பள்ளிக்கூடம் முடிஞ்சு வந்து அந்த வேலையை நான் பாக்குறேன். உங்க கடனையும் சிறுக சிறுக அடைச்சிடுறேன். அதுக்கு சம்மதம்னா சொல்லுங்க, இந்த பணத்தை நான் வாங்கிக்கிறேன். அம்மா, சில பேரு ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு
அதை சொல்லி சொல்லி ஓயாம பணம் கேட்கிற இந்த காலத்துல உங்க வைராக்கியத்தை நான் பாராட்டுறேன். பார்வதிமா, உன் இஷ்டப்பட்டபடியே என் ரைஸ் மில்ல உனக்கு வேலை போட்டு கொடுக்குறேன். இந்த பணத்தை வாங்கிங்க. உங்க உதவியை நான் மறக்க மாட்டேங்க. கேள்வி கேட்க கூடாது. இது எங்க கேப்டன் உட்கார்ற இடம். மிஸ்டர், இது உங்க வீடு இல்ல, அதிகாரம் பண்றதுக்கு. நிம்கி, இவனை நோட் பண்ணிக்க. எஸ் கேப்டன். சார், உங்களை பார்த்தா படிக்கிறவர் மாதிரி இருக்கு. உங்களுக்கு ஏன் சார் கடைசி பெஞ்சு? நிம்கி, இவனையும். எஸ் கேப்டன். ஏய், இந்த இடத்தை விட்டு எந்திரிக்க போறியா இல்ல உன் பேரை நோட் பண்ணி சொல்லட்டுமா? மிஸ்டர், நான் உங்ககிட்ட தகராறு பண்றதுக்காக வரல, படிக்கிறதுக்காக வந்திருக்கேன். நான் முன்னாடியே போய் உட்காரு. Good morning. My dear students, sit down. நான் பாட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால உங்களுக்கெல்லாம் ஒன்று சொல்ல விரும்புறேன். நீங்க எல்லாரும் அக்கறையோட படிச்சு இந்த வகுப்புக்கும் நம்ம காலேஜுக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்கணும். எண்ணங்களை சிதற விடாம ஒரே நோக்கத்தோட படிப்புலயே கவனமா இருக்கும். படிக்க வேண்டிய இந்த பருவத்துல நீங்க அதை அலட்சியம் பண்ணினா அப்புறம் அது உங்க வருங்கால வாழ்க்கையே அலட்சியப்படுத்தும். இதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு நல்லா படிக்கணும். முதல்ல நெப்போலியனின் வாழ்க்கை வரலாற்றை பற்றி சொல்ல போறேன். எல்லாரும் அந்த படத்தை எடுத்துங்க. சார், எஸ் சார் உங்களை அவசரமா பிரின்சிபால் கூட்டிட்டு வர சொன்னார். இந்த வரேன். நான் பிரின்சிபல் ரூம் வரலும் போயிட்டு வரேன். அது வரலும் நீங்க எல்லாம் பாடத்தை படிச்சிட்டு இருக்க. இன்னைக்கு ஓடி இல்ல, எலிசபெத் டெய்லரும் சோஃபியா லாரனும் சேர்ந்து நடிச்ச படம் போட்டு. இன்னைக்கு ராத்திரி எப்படி தூங்குறதுன்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தேன். நீ போய் மேட்னிக்கும் 6:30க்கும் சேர்த்து ரிசர்வ் பண்ணிட்டு அங்கேயே வெயிட் பண்ணு. நாங்க எல்லாம் வந்துடுறோம். சரி, என் புக்கை வச்சிருக்கேன், மறக்காம எடுத்துட்டு வந்துரு. பெரிய புஸ்தகம் போட்டா. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.